ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரைக்கீரை கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்ப ரொம்ப சத்து தரக்கூடிய, ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய இந்த வல்லாரைக்கீரை நம்ம வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபுட்டில் சேர்த்துக்கணும். குழந்தைங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். இந்த கீரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். அதில் தண்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நான் நறுக்கிட்டு பொடி பொடியாக நான் நறுக்கிக்கிறேன். நீங்கள் ஆஞ்சு கூட பண்ணிக்கலாம். ஸோ அது பொரியல் பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பருப்பு போட்டு கூட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ சின்ன சின்னதாக நறுக்குனதை ஃபஸ்ட்டு தண்ணியில் அலசிக்கணும். வெள்ளைப்பூடு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். குக்கரில் டேரெக்டாக வைக்கிறனால நான் குக்கர்லேயே பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், தட்டி வச்ச அந்த வெள்ளைப்பூடு, அதோட நீங்கள் வெங்காயம் நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடலாம். ஸோ இதை நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி போட்டோன்னா ஓகே தான். பட்டை மிளகா இருக்கு இல்லையா, அதில் ஒரு 4 இதை போட்டுக்கலாம். காரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்தாலும் சேர்க்கலாம். கீரைங்கிறனால அந்த பச்சை கலர் தெரியும்னால நம்ம இந்த இது போட்டோன்னா நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டு இதை வதக்கிட்டு அலசி வச்சு அந்த வல்லாரை கீரையோட, இன்றைக்கி கொஞ்சம் கீரை கம்மியாக இருந்தனால முருங்கைக்கீரை கொஞ்சம் நம்ம மரத்துலேயே பறிச்சாச்சு. அதையும் கொஞ்சம் இதோடய நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஒன்றும் டேஸ்ட்டு டிஃபர் ஆகலை. ஸோ இது ரெண்டையும் அலசி சேர்த்துட்டு இதோட நம்ம பாசி பயிர் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் நல்லா அலசிட்டு சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு மஞ்சள் சீரகம் கொஞ்சம் சேர்க்கணும். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சீரகம் நீங்கள் அரைச்சி வச்சது இருந்ததுன்னா அவங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சீரகத்தையும் போட்டுக்கலாம். அதோட உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக, நீங்கள் கீரை முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இல்லைன்னா அது ரொம்ப தண்ணி ஆயிரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சா போதும். சூப்பரான இந்த வல்லாரைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஞாபக சக்தி ரொம்ப நல்லா தூண்டுது. அதோட மூளையோட செயல்பாட்டை துருதுருன்னு நம்மளை செயல்பட வைக்கும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்களுக்கான பேக் பெயின், இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வல்லாரைக்கீரை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.